ஹாய்! எத்தன மணிக்கு எந்திரிச்சாலும், அந்த டயத்துல காஃபி, டீன்னு வச்சு குடுக்கணும். ஆனா, ஒரு நாளாவது நமக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடுக்குறாங்களா? ஹம். இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா, நம்ம வேலை கெட்டு போயிரும். என்னைக்காவது சட்னி, சாம்பார் பத்தல அப்படின்னா, நமக்கு கை குடுக்குறது இந்த பொடி தாங்க. ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, பச்சை பயிறு, எள்ளு ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு எல்லாம் ஒண்ணா அரைச்சிட்டோம் அப்படின்னா, இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ சமாதானத்துக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சிருவாரு. நம்மளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சகஜம் தானே அப்படி சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஒரு டிஃப்ரெண்டான காளான் கிரேவி பண்ணலாம். ஃப்ரைட் ஆனியன் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஒரு பக்கம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி பண்றதுக்கு காளானை வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள், சாட் மசாலா தூள், பன்னீர் மசாலா கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காளானை கொஞ்சமா தண்ணி ஊற்றி சிம்லே வேக விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோதான் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சாம்பாரே வேணாம்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சு காளான் கிரேவி செஞ்சாச்சு.